Hi students, welcome back to CS Knowledge Opener. This is Bhaskaran. So இந்த செஷன் பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்பி பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ புக் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கேட்பாங்க, சின்டாக்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கொஷின்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி பலவிதமான ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் தான் வருன்றதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும். பட் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸை நம்ம கோத்ரூ பண்ணணும், அதை பேஸ் பண்ணி அந்த மாடலில் நம்ம எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பெரும்பாலும் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் அவுட்புட் எழுதுகிற மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு சில ப்ரோக்ராம் கொஷின்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ பார்க்க நமக்கு வந்து என்னென்னா ஈஸியாக ப்ரோக்ராமை எப்படி அவுட்புட் எழுதலான்றதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ப்ரோக்ராம் கொஷின்ஸ் பார்ட் 1 வீடியோ. இது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டோன்னா அவுட்புட் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து அப்புறம் ப்ரோக்ராம் கோத்ரூ பண்ணுங்கள், ஏதாவது எரர் இருக்கான்னு பாருங்கள். எரர் இருந்தாலும் இல்லாட்டாலும் அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நீங்கள் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அதுக்கான எரரா என்ன இதுன்னு அது பின்னாடி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஹெச்பி டேக் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இந்த டாலர் சிம்பிள் ஹவு டு டிக்ளேர் த வேரியபிள் இன் பிஹெச்பின்றது ஒரு 3 மார்க் கொஷினே நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இது மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதலாம், மார்க் ஸ்கோர் பண்ணது சொல்கிறோம். ஸோ அப்போது வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க 10. ஓகேங்களா. அடுத்தது இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டிஷன் எப்பயுமே வந்து ட்ரூவாக தான் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ ஆஸ் பர் சின்டாக்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா இஃப் $x > 5ன்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம $xக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாலர், ஓகேவா. ஸோ $x = 10ன்றதை கொடுத்தாச்சு. இப்போ கண்டிஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் கண்டிஷனில் $x > 5ன்றதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ கண்டிஷனை நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்கோம் 10, அப்போ 10 > 5 கண்டிஷனை செக் பண்ணுறோம். இப்போ கண்டிஷனை செக் பண்ணும்போது கண்டிஷனாக ஆகிடுது, நமக்கு ட்ரூவாக ஆகிடுது. ஓகேவா. இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆன உடனே இங்கே நமக்கு எக்கோன்றது நீங்கள் என்ன அவுட்புட் நமக்கு மானிட்டர் டிஸ்பிளே ஆகணுன்றதெல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறது தான் எக்கோவோட ஸ்டேட்மெண்ட். அப்போ எக்கோவில் என்ன கொடுத்துருக்கோம், x > 5ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோம் 10. அப்போ இதுக்கான அவுட்புட் என்ன வரும்னா 10 is greater than 5. ஓகேவா. ஸோ இதுதான் இதுக்கான அவுட்புட். ஸோ அப்போ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினை ஒரு 2 மார்க் 3 மார்க் அதல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் இல்லை 1 மார்க் பார்ட்டில் எப்படி வேணால் வந்து நமக்கு வந்து கேட்கலாம். ஓகே. ஸோ அப்போ அது மாதிரி கேட்கும்போது ஈஸியாக உங்களால் அவுட்புட் கொஷின்ஸுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இஃப் எல்ஸு, ஓகே, அண்ட் தென் இஃப் எல்ஸ் இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து பண்ண முடியும். இப்போ இங்கே அதே ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, என்னென்னா எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும், எக்கோ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இப்போ இங்கே என்னென்னா வேரியபிள் x = 10ன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே அசைன் பண்ண நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ணால் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு இந்த அவுட்புட் தான் வரப்போகுது. இப்போ இதே வேரியபிளில் நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன், என்னென்னா இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவை கம்மியான வேல்யூ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 4ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. அப்போ கண்டிஷனை பாருங்கள், என்ன கொடுக்குறேன், ஓகே, $4 > 5. இப்போ ஒரு கண்டிஷன் இங்கே கொடுக்குறேன். இப்போ இங்கே 10ன்னு கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல 4ன்றதை நீங்கள் அசைன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள் $4 > 5. அப்போ கண்டிஷன் என்ன ஆகுது, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு.
கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ் ஆன உடனே நமக்கு எங்கே மூவ் ஆகும்னா எல்ஸ் பார்ட். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் இட் வில் மூவ்ஸ் டு எல்ஸ் பார்ட். அப்போ எல்ஸ் பார்ட்டில் நமக்கு எக்கோவில் என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் இஸ் நாட் கிரேட்டர் தென் 5. அப்போ நம்ம இங்கே என்ன வேரியபிள் எக்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்றது அசைன் பண்ணோம். அப்போ என்ன அவுட்புட், 4 இஸ் நாட் கிரேட்டர் தென் 5. ஸோ திஸ் இஸ் த அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இது போல் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம்ஸை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன், அண்ட் தென் வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஃபாரு, ஒயிலு, ஃபார் ஈச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த அவுட்புட் எப்படி கொண்டு வராங்க, அவுட்புட் எப்படி எழுதுறது. ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல, ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம் அதை அப்படியே எடுத்து எழுதுங்க அவுட்புட்டாக. இந்த கண்டிஷனை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வேலிட் அவுட்புட்டை எடுத்துகிட்டு எழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் என்ன பண்ண முடியும், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 3 எழுதுறதுக்கு இந்த அவுட்புட் எழுதுனா மார்க் ஈஸியாக வாங்கிடலாம்ல. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து பண்ணனா திங்க் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு ஒயில் லூப் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, டு பிரிண்ட் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 5. அப்போ 1லேருந்து 5குள்ளே ஒரு 5 நம்பர் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம், என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா ஒயில் லூப். இப்போ ப்ரோக்ராம்லேயே கொடுத்துருப்பாங்க, அது ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணணுமா ஒயில் லூப்பில் யூஸ் பண்ணணுமான்றது கொடுத்துருப்பாங்க. இப்போ எதுவுமே கொடுக்கலாம், நீங்கள் எந்த லூப்பில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒயில் லூப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் லூப்பு ஒயில் லூப்பு நமக்கு என்னென்னா அது என்ட்ரி செக் லூப்புன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ அப்போ இங்கே டாலரில் வேரியபிள் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, டாலர் i = 1. ஓகேவா? டாலர் i = 1. ஐன்ற ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ 1ன்றதை அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஒயில் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க, டாலர் i <= 5ன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ இப்போ இங்கே கண்டிஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ டாலர் ஐயில் என்ன இருக்குது, டாலர் ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 <= 5. ஓகேவா? கண்டிஷனை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ கண்டிஷன் ஆகுதுன்னா ட்ரூ. கண்டிஷன் என்ன ஆகிடுச்சு, ட்ரூ ஆகிடுச்சு. ட்ரூ ஆன உடனே எக்கோவில் டாலர் ஐயில் என்ன இருக்குது 1. அப்போ ஃபஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐயில் என்ன பிரிண்ட் ஆகும்னா 1ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்க டேக் கொடுத்துருக்காங்கன்னா பிரேக் டேக்னால அப்போ அதில் அவுட்புட் 1 by 1 தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் பிரேக் டேக் இல்லைன்னா நம்ம அவுட்புட் எப்படி வரும்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 இது மாதிரி டிஸ்பிளே ஆகும். பட் நமக்கு பிரேக் டேக் கொடுத்ததால் அவுட்புட் நமக்கு 1 2 இது மாதிரி ஓகேங்களா 1 by 1 தான் நமக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இப்போ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆகிடுச்சு. இப்போ i++ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ++ன்றது இன்க்ரிமெண்ட்டுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஆப்ரேட்டரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ i++, அப்போ ஐயில் ஆல்ரெடி என்ன வேல்யூ இருந்ததுன்னா 1ன்ற ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்னென்னா i++, அப்போ 1++. ஓகேவா? ஸோ அப்போ 1 + 1. ஓகேவா? i+1 1+1ன்றது கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன வேல்யூ கிடைக்குது 2. அப்போ இப்போ ஐயோட வேல்யூ நமக்கு என்ன இங்கே கிடச்சிருக்குன்னா 2ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ லூப்குள்ளே போகும். இப்போ என்னது அகெயின் கண்டிஷனை செக் பண்ணுறோம். என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம், ஐயோட வேல்யூ இப்போ என்னது 2 <= 5. ஓகே. ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணதில் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகேவா? கண்டிஷன் ட்ரூ ஆகுது. இப்போ ஐயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோன்னா 2ன்றதை பிரிண்ட் பண்ணுறோம். பிரேக் டேக். ஓகேவா? அடுத்தது i++. இப்போ ஐயோட வேல்யூ 2. அப்போ இங்கே என்ன வரும் 2 + 1 தட் இஸ் 3. ஓகே. இப்போ ஐயோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3ன்னு கிடச்சிருக்கு. அகைன் என்ன பண்ணணும், கண்டிஷனுக்குள்ளே போய் செக் பண்ணணும். ஓகே. அப்போ 3 <= 5 கண்டிஷனை செக் பண்ணுது. ஓகேவா? கண்டிஷன் செக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஐயில் என்ன பிரிண்ட் ஆகும் 3ன்றது பிரிண்ட் ஆகிடும். பிரேக் டேக்கில் நெக்ஸ்ட் மூவ் i++. அப்போ 3 + 1 கெட் த ஆன்சர் 4. ஐயோட வேல்யூ போகும். இதே போல் ஒவ்வொரு கண்டிஷனாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணும். ஃபைனலாக 5 போவோம். அடுத்தது 6க்கு வரும்போது இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கண்டிஷன் செக் பண்ணுது 6 <=
ஈக்குவல் டு 5 கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணால் அது ஃபால்ஸ். அப்போ லூப்பு விட்டு எக்ஸிட் ஆகுது. அப்போ நமக்கு 1 to 5 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு 1 to 5 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து 10 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் 8 என்ன வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம என்னென்னா கண்டிஷனை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே போல் தான் அரேவோட கான்செப்டில் இருக்கும். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரோக்ராம்ஸை மக்கப் பண்ணுறது இல்லை. ஓகேவா? ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கள். இந்த அவுட்புட் நீங்கள் எப்படின்றத ட்ரேஸ் அவுட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த ப்ரோக்ராம்லாம் போர்டு எக்ஸாமில் நமக்கு கேட்டிருக்க ப்ரோக்ராம் தான். ஓகேவா? ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், மார்க் ஸ்கோர் பண்ணுற ப்ரோக்ராம் தான். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். சைட் பை சைட் சின்டாக்ஸ் எல்லா சின்டாக்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ணணும். இதில் மல்டி டைமென்ஷனல் அரேக்கான அந்த சின்டாக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த சின்டாக்ஸை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுபோல் ஓவராலாக எல்லா சின்டாக்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த சின்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து தரவாக கோத்ரூ பண்ணுங்கன்றது நான் இங்கே சொல்கிறேன். இதே போல் அடுத்தடுத்த செஷனில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான வீடியோஸை வந்து கண்டினியூவாக பார்த்துக்கலாம். ஸோ ரிவிஷனை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நல்ல மார்க் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கோர் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவோடு தான் எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ சோர்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக தான் இதை எல்லாமே பண்ணிகிட்ருக்கோன்றதை நான் சொல்கிறேன். வேறு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.